அது வந்து யார் ஃபோன் பண்ணா? ஏதோ ராங் நம்பர் மாமா. சரி, குடிக்க தண்ணி கொண்டு வா. சரி. ஹலோ ஹலோ, என்னங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவ? என்னக்கா நீங்க இப்படி போனை புடுங்கிட்டீங்க? கட் ஆயிடுச்சு. சரி, வார்டன் வந்துட்டு இருக்காங்க, அவங்க போட்டும் தரேன். சரியா? இல்ல இத புடி. ஏய், ஒழுங்கா வேலையை பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், மேலெல்லாம் பார்த்து வெட்டுங்க. சரிங்க. ஏய், இங்கேயே எவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருப்பீங்க? அந்த பக்கம் போய் கூட்டுங்க. போங்க. இன்னொரு தடவை உன் கையில போன பார்த்தேன், நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஏய், நீ என்னடி இங்க பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா கூட்ரி. ஏய், சீ, நீ வா. வாடி. விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா முடியாம போச்சு. போலாமா? போலாம் சார். Sir. Good evening. Okay, sir. Stop. Sir? No soda. One more. Repeat. Sir, this is closing time, sir. Sir, hotel regulations, sir. நாங்க மீற முடியாது சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க. கிளம்புங்க ப்ளீஸ். No, I want one more large. Give me. ஹலோ. ஹலோ சார், நான் பீஸ்டர் ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன் சார். நம்ம பாருக்கு உங்க கூட வருவார்ல உங்க ஃப்ரெண்டு, அவர் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். என் கூட வர்றவரா? யார் அது? 1 செகண்ட் சார். ஜானி சார், அவரோட பர்சனுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். சார், இவரோட பேர் விஸ்வநாதன் போட்டிருக்கு சார். விச்சுவா? அவனா வந்திருக்கான்? என்னப்பா சொல்ற? போன அவன்கிட்ட கூட. சார், அவர் இப்ப பேசுற நிலைமையில இல்ல சார். ஏன், என்னாச்சு? அவர் ஓவரா குடிச்சு அவரால் நிக்க கூட முடியல சார். கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போறீங்களா சார்?
சரிப்பா நான் வர்றேன். அவனுக்கு இதுக்கு மேல குடிக்கிறதுக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க. முக்கியமா அவன் அங்க இருந்து எங்கேயும் போகாம பாத்துக்குங்க. நான் உடனே புறப்பட்டு வர்றேன். சரியா? விச்சு விச்சு ஏய் விச்சு எப்ப பார்ட்னர் வந்த? ஏன் நீ வரத பத்தி ஒரு வார்த்தை சொல்லல? வந்தவன் நேரா வீட்டுக்கு வராம இங்க வந்து குடிச்சிட்டு இருக்க. சரி சரி வா வீட்டுக்கு போலாம். உனக்கு போதை ஏறி போச்சு. வா வீட்டுக்கு போலாம். விடு பார்ட்னர். எதுக்கு சாகவா? ஏற்கனவே நம்ம குமார் உன்னை பார்க்க வந்து உன் மருமக கையாலேயே செத்துருக்கான். நானும் அங்க வந்து சாகணுமா? ஓகே சார். செத்து போன குமார் வீட்டுக்கு போய் கமலா கிட்ட என்னால துக்கம் கூட விசாரிக்க முடியல. உன்னை பார்க்க வந்து அவன் செத்ததுனால எனக்கு எந்த முகத்தை வச்சுட்டு போறதுன்னு தெரியல. உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம். குடும்பத்தோட சேர்ந்து நம்ம குமார கொண்டுட்டீங்களே பார்ட்னர். பார்ட்னர் பார்ட்னர்னு சொல்லி பாடையில் எழுதிட்டீங்களே. குமார் சாவுக்கு யார் காரணம் தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? நந்தினி வெளியில வந்துட்டாரா? நானே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே தெரியாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற வெந்த புள்ள வேல் பாய்ச்சல் மாதிரி பேசிட்டு இருக்க. சாரி பார்ட்னர், விஷயம் தெரியாம பேசிட்டேன். நந்தினி வெளியே வந்துட்டான்னு கேட்கறக்க அதிர்ச்சியா இருக்கு பார்ட்னர். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்பூதிரி வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நம்பூதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவரு எப்போ வந்து எப்போ நம்ம பிரச்சனை தீர்றது? நம்பூதிரி நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. பண்ண வேண்டியதை அவர் பார்த்துக்குவாரு. நீ பதட்டப்படாம முதல்ல வீட்டுக்கு வா. வா பார்ட்னர், போற இடத்துல இருங்கம்மா. ஏய் தேவசேனா, என்னமோ வேகமா போற? எங்கம்மா போற? சாமுண்டிய பார்க்க போறேன். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை தேடி நீ எதுக்கு போற? போர் அடிக்குது, அதான் அவ கூட போய் விளையாடலான்னு போறேன். இங்க பாருடா, ரொம்ப நேரம் விளையாடாம அவளை சீக்கிரமா அனுப்பி வச்சிரு. பாட்டிய அவதான் பாத்துக்கணும். சரியா? சரி. சாமுண்டி, சாமுண்டி, சாமுண்டி. ஓ, குளிச்சிட்டு இருக்கியா? சீக்கிரமா குளிச்சிட்டு வா, விளையாடலாம். வீர குகை நாச்சி வாழி. என்ன சத்தம்? வெற்றி குகை நாச்சி வாழி.
குலம் காக்கும் குகை நாச்சி, உனக்கு ஐயமர பற்றல் அறிவு. என்னது? என்ன சத்தம்னே தெரியலையே. அரண்மனையில காலச்சக்கரை இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த அரண்மனைக்குள்ள காலச்சக்கரை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லு சொல்லு. காலச்சக்கரை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லு. அந்த காலச்சக்கரம் அரண்மனையில இருக்குன்னு காட்டுறேன். ஆனா அரண்மனையில எங்க இருக்குன்னு ஏன் காட்ட மாட்டேங்கிற? நானும் அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டேன். எனக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அது ஏன்? நான் அதை தேடி பார்க்கும்போது ஏன் காலச்சக்கரை இருக்கிற இடம் சரியா தெரிய மாட்டேங்குது. அதை பார்க்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் தடங்கள் வர என்ன காரணம் சொல்லு. தேவசேனா, என்னம்மா? அவுட் ஹவுஸ்ல சொல்லுமா, அவுட் ஹவுஸ்ல என்ன? வாங்க. சரி வா பார்க்கலாம். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாளும் நிறைந்த சுடர்மணி புஷ்பகி. வா தேவசேனா, வாமா. என்ன? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்படி என்ன இருக்கு உள்ள? தேவசேனா, இங்க வாமா. அப்படி என்னத்தை பார்த்த நீ? என்ன இங்க ஒண்ணுமே காணுமே? இங்கதான் இருந்தது. என்ன இருந்திருக்கும்? எதை பார்த்து பயந்திருப்பா? பஞ்சமின்றி சூதின்றி மறைத்த சூட்சமத்தை உரித்து காட்டும் மகாசக்தி. அவள் பேர் குள்ளநாச்சி. சக்கரங்களை காட்டி கொடுக்க இயலாது, கண்டறிய மட்டுமே முடியும். ஏனென்றால் காலச்சக்கரம் மங்கள பெண்ணின் ஆன்மா. அது தன்னை மறைக்கவே நினைக்கும், வெளிக்காட்ட நினையாது. எந்த சூழலிலும் தன் வாசஸ்தலத்தை அம்பலப்படுத்த துணியாது. அது இருக்கும் இடத்தை உணர்த்தும் சக்தி மாந்திரீக தாந்திரிகத்துக்கு கிடையாது. தீவிர தேடலாலும் உன்னத மதி கூர்மையாலும் சரியான முயற்சிகளாலும் மட்டுமே காலச்சக்கரங்களின் இருப்பிடத்தை கண்டறிய முடியும். அப்படி கண்டறிந்து கைப்பற்றுபவர்களுக்கு அஷ்டலட்சுமி சுபிக்ஷத்தையும் சப்த வித்யா பலத்தையும் கால சக்தி வல்லமையையும் தாரணி போற்றும் புகழையும் காலச்சக்கரம் பூரணத்துவமாக கொடுக்கும். காலச்சக்கரங்களுக்காக என் அருளை நாடாது, உன் அறிவை நாடு.
வாமா. எங்க தெரியல, இங்கதான் தூக்கி போட்டேன். சரி, அது எப்படி இருந்தது? சரியா சொல்லு. ஓனாயோட பெருசா, முதலையோட சின்னதா, கண்ணு டிராகுலா மாதிரி, காலு டைனோசர் மாதிரி, பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அது வெளியில இருந்து பூச்சி உள்ள வந்திருக்கும். உன்னை பார்த்த உடனே வெளியில போயிருக்கும். வா வா, நம்ம போயிடலாம் வா. ஐயோ, அது பூச்சி இல்ல, அது பார்வை பேய் பாக்குற மாதிரி பயங்கரமா இருந்தது. ஆமா ஆண்டி, அது சத்தம் பிசாசு மாதிரி பயமா இருந்தது. அப்படியெல்லாம் ஒரு ஜீவன் உலகத்திலேயே இல்ல. உனக்கு ஏதோ மனப்பிரமை. சரி வா, நம்ம வெளியில போயிடலாம் வா. ஆண்டி இருங்க, ஆண்டி இருங்க. என்னம்மா? ஃபேன்ல பாருங்க. அடச்சே, ஆஃப்டர் ஆல் ஓனா, அது என்ன பண்ண போகுது? இதுக்கா இவ்வளவு பீதிய கலப்புன? இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. அடிக்கலாமா? அத அடிச்சிடலாமா? அடிங்க அடிங்க. நான் அடிக்க போறேன். என்னமோ ஆஃப்டர் ஆல் ஓனான்னு சொன்னீங்க, இதுக்கு போய் பயப்படுறீங்க? நான் எங்க பயந்தேன்? பாரு, இப்ப ஒரே அடி அடிக்க போறேன். பாத்தியா, ஓங்கன வேகத்திலேயே செத்து போயிடுச்சு பாத்தியா? அதான். ஐயோ, இவளுக்காக இதெல்லாம் தூக்க வேண்டியதா இருக்கு. தேவசேனா, வா வா, வெளில வா. பெரிய நாச்சிக்கிட்டேயே விளையாடுறாளா? உன்னை பத்தி அவளுக்கு தெரியல, அவளுக்கு புரிய வச்சிடலாமா? குடிச்சிட்டு வந்த அதுக்குள்ள ஓனான தூக்கி. ஐயோ, இறங்கு. உன்னை அடிச்சவங்களை திரும்ப அடிக்கணுமா? பெரிய நாச்சிக்கு கோபம் வந்துடுச்சா? ஏன் கைய ஓங்கனதோட நிறுத்திட்ட? அடி. என்ன என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ,
உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஹேர் ட்ரை பண்றப்ப தெரியாம ஒயர்ல கைப்பற்றுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் தூக்கி வீசிடுச்சு. ஐயோ ஐயோ பாவம். பாத்து எந்திரி. ஷாக் அடிச்ச மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி தெரியுது. எங்களை எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நாங்க ஒண்ணும் உங்களை அடிக்கல. ஐயோ வலிக்குது. ஐயோ என் இடுப்பு போச்சு. தள்ளுடா. ஸ்லோ அம்மா